Maria Group of Institution, Marthandam, Kanyakumari District, admission open now. நம்ம எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் வென்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது அந்த தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார் என்ற ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை செயலாளரிடம் இது தொடர்பான கடிதத்தை, விஜய் அவர்களுடைய ராஜினாமா கடிதத்தை செங்கோட்டையன் அவர்கள் வழங்கியிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. தேர்தல் விதிகளின்படி 2 தொகுதிகளில் போட்டியிடலாம். ஆனால் ஒரு தொகுதியில் ஜெயிச்சா பரவாயில்ல, 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டா ஒரு தொகுதியிலிருந்து ராஜினாமா பண்ணிடணும், அதுதான் விதி. ஸோ அதற்கு தகுந்தாற் போல தற்பொழுது திருச்சி கிழக்கிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம். திருச்சி கிழக்கிலிருந்து எதிர்பார்த்தது போலவே ராஜினாமா செய்திருக்கிறார். அடுத்து என்ன, அந்த இடம் காலியாகுது அப்படின்னா அடுத்து என்னென்ன நெறிமுறைகள் பின்பற்றப்படும்? முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்பதற்கு முன்னதாக திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை சட்டப்பேரவை செயலாளரிடம் செங்கோட்டையன் அவர்கள் வழங்கியிருக்கிறார். உடன் வெங்கட்ராமன் இருக்கிறார். அந்த வகையில பார்க்கும்போது 2 தொகுதிகளில் போட்டியிட்ட விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான அந்த தொகுதியிற்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றதன் காரணமாக திருச்சி கிழக்கு தொகுதிக்கான அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக முறைப்படி கடிதத்தை கொடுத்திருக்கிறார் செங்கோட்டையின் மூலமாக. அந்த வகையில பார்க்கும்போது தமிழக சட்டமன்றத்துல ஒரு தொகுதி காலியானால் 6 மாத காலத்துக்குள் அந்த இடைவெளியில தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அந்த தொகுதிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டு திருச்சி கிழக்கு தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யும் நடவடிக்கைகள் என்பது தொடங்கும். அந்த வகையில வேட்புமனு தாக்கல், வேட்புமனு மீதான பரிசீலனை, வேட்புமனுக்களை திரும்ப பெறுவது, தேர்தல் தேதி மற்றும் வாக்கு எண்ணிக்கை இதையெல்லாம் நடைபெறுவதற்கான அறிவிப்புகளை தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். மற்ற மாநிலத்துல இந்த மாதிரி தேர்தல் ஏதாவது இருந்தால் அந்த தேர்தலோடு சேர்த்து இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலையும் அறிவிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி மற்ற மாநில தேர்தல் தேதி எதுவும் இடைத்தேர்தலையோ எதுவும் இல்லாத பட்சத்திலையும் 6 மாத இடைவெளி காலத்துல தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தேர்தல் நடத்தப்பட்டு மீண்டும் அந்த தொகுதியிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கையில தேர்தல் ஆணையம் ஈடுபடும். இதற்கான சட்டப்பேரவை செயலர் மூலமாக இந்த தொகுதி காலியாக இருக்கின்ற விவரம் எல்லாம் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கு தெரியப்படுத்தி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு முறைப்படி தெரியப்படுத்துவாங்க. தேர்தல் ஆணையம் அதற்கான தேர்தல் தேதியை அறிவிக்கும் 6 மாத இடைவெளி காலத்துக்குள். அந்த வகையில பார்க்கும்போது இன்னும் 1 மாத காலத்துல இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த வகையில தான் இடைத்தேர்தலுக்கான ஒரு தேவை என்பது எழுந்திருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் ராஜினாமா செய்ததன் காரணமாகத்தான் இந்த அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வென்றிருந்த முதலமைச்சர் விஜய் தற்பொழுது அங்கிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த தொகுதியில் தற்பொழுது யார் களமிறங்க போகிறார்கள் இடைத்தேர்தலில் என்பதையெல்லாம் நம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போதைய சூழலில் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிட்டு வென்ற முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். Maria Group of Institution, Marthandam, Kanyakumari District, admission open now.